ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய. ஓம் ஆனந்தமயி சைத்தன்யமயி சத்யமயி பரமே. ஓம் தத் சவிதுஹு பரம் ரூபம் ஜோதிஹி பரஸ்ய தீமஹி யன்னஹ சத்யேன தீபயேத். Let us meditate on the most auspicious form of Savitri, the best form of Savitri, on the light of the Supreme, which will illumine us with its truth. Om Sri Aurobindo Mira, open my mind, my heart, my life to your light, your love, your power. In all things may I see the divine. A miracle of the Absolute was born, infinity put on a finite soul. All ocean lived within a wandering drop, a time-made body, housed the illimitable. The mighty transformation came on her, a halo of the indwelling deity, the immortal luster that had lit her face and scented its radiance in her body's house, overflowing, made the air luminous say, I salute you, O Mother, in gratitude intense. In my life, may you radiate your peerless presence. O Lord of mercy, make me worthy of thy grace. Lakshmi Natha Samarambham, Natha Yamana Madhyamam, Asmad Acharya Paryanta, Vande Guru Parampara. Suklam Bharadaram Vishnum, Sivaranam Chaturbhujam, Prasanna Vadanam Dhyayet, Sarva Vighnopasantaye. Vasam Vasishta Naptaram, Saktef Pautrama Kalmasham, Parasharatmajam Vande Sukatatam Taponatim. Vyasaya Vishnurupaya, Vyasarupaya Vishnave, Namo Vai Brahmanadiye, Vasishtaya Namo Namah. ஒரு சுபமாக இந்த புது குரோதி வருஷத்தில் முதல் சத்சங்கமாக 13ஆம் தேதி நாம் அன்னையின் பிரார்த்தனையை கவனிக்கும் போது காலை 10 மணி, அன்று மாலை 9 மணிக்குத்தான் சுபகிருத்து அகன்றது குரோதி வருஷம் பிறந்தது. ஆகையால் அந்த வகையில் நமது சத்சங்கத்திற்கு இதுதான் முதல் வகுப்பு என்று வசந்தா அவர்கள் கூறியது பொருத்தமை. அதற்கு ரொம்ப சுப சூச்சகமாக நாம் இன்று அத்தியாத்ம ராமாயணத்தில் காணப்போகும் விவரங்கள் ராமர் சீதாராமனான வைபவம். பரத லக்ஷ்மண சத்ருக்னர்களுக்கும் அவர்களுக்கும் விவாக மகோத்சவம் நடந்த வைபவத்தை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன் கொஞ்சம் அகல்யை விஷயம் பாக்கி இருக்கிறது. போன வாரம் பார்த்தோம், அகல்யை ராமனை துதித்தாள் என்று பார்த்தோம். அந்த துதிக்கு ஒரு பலஸ்ருதி கூறப்பட்டிருக்கிறது. அகல்யா கிருதம் ஸ்தோத்திரம் யஹ படேத் பக்தி சம்யுதஹ. வசந்தம்மா, என்ன பேக்ரவுண்ட் நாய்ஸ்? தேங்க்யூ. அகல்யா கிருதம் ஸ்தோத்திரம் யஹ் படேத் பக்தி சம்யுதஹ ச முச்யதே அகிலேஹி பாபைஹி பரம் பிரம்மம் அதிகச்சதி. இந்த அகல்யை கூறிய துதிகளை பக்தியுடன் எவன் படிப்பானோ அவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விமோசனம் அடைகிறான். பரபிரம்மம் என்கிற நிலையை அடைவதற்கு அது சாதனமாகிறது.
பரபிரம்ம நிலையை அவனால் அடைய முடிகிறது. இந்த அகல்யின் துதியை கவனமாக படித்தாள். ராமனை ஹிருதயத்தில் தரித்துக் கொண்டு படித்தாள். அவ்வாறு மிகவும் சம்பந்தமில்லாததாக, ஆனால் ஆச்சரியமாக, உத்தராத்தியர்த்தே பட்டேத் பக்தியா ராமம் ஹிருதி நிதாய ராமம் ஹிருதி நிதாய, ஹிருதயத்தில் அவனை நிலைக்க வைத்து, அவனை பீடம் அமைத்து அவனை நிலைக்க வைத்து, புத்திராத்தியார்த்தே ஒரு என் குழந்தை பிறக்கவில்லை என்று பிரார்த்திப்பவர்கள் சம்பத்சரேன ஒரு வருஷம் முடிவதற்குள் அவர்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்பட்டுவிடும். இது ஒரு ஆச்சரியமான பலசொல். அகல்யின் சாபத்திற்கும் புத்திர பாக்கியத்திற்கும் ஒன்றும் டைரக்ட் பிரிட்ஜ் இருக்கிறத மாதிரி தெரியல. இருந்தாலும் வியாசர் சொல்கிறார், இப்படிப்பட்ட அவ்வளவு பலசுவர்த்தியை கூறுகிறார் வியாசர். பக்தியுடன் அகல்யன் துதியை படிப்பவர்கள் இதுவரை புத்திர பாக்கியம் இல்லாத இருக்கிறதே என்று நொந்து கொண்டு இருப்பவர்கள் அந்த வேதனை தீர்ந்துவிடும். அவர்களுக்கு புத்திரன் சத்புத்திரன் பிறந்து விடுவார். சர்வான் காப்பான் அவாப்னோதி ராமச்சந்திர பிரசாதகா. எல்லா ஆசைகளும், சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் ஒன்று வந்தால் எல்லாம் கூடவே வந்து விடுவது போல் நிறைவேறி விடுகின்றன. இப்படி இந்த பலசுருத்தியை நாம் முதல் கவனித்தோம். இப்போது ராமரை விஸ்வாமித்திரர் அழைத்து வந்த காரியம் முடிந்து விட்டது. 4 நோக்கங்கள் இருந்தன என்று நாம் கூற முடியும். பொதுவாக பகிரங்கமாக அவருக்கு இருந்தன என்று. 1 தாட்டகாவதம், 2வது ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் அந்த ஒரு மகா மந்திர உபதேசம், பலை அதிபலை என்னும் மந்திர உபதேசம். 3வதாக ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் எல்லா அஸ்திரங்களையும் உபதேசம். அவர்களுடைய அவதார நோக்கம் நிறைவேறுவதற்கு அவர்கள் உலகத்தில் எவ்வளவு அஸ்திரங்கள் உண்டோ, பரமசிவனாருக்கு எவ்வளவு அஸ்திரங்கள் சம்ஹாரத்தில் உபயோகப்படுத்தலுக்கு வைத்துக் கொண்டிருந்தாரோ இவற்றையெல்லாம் ராவணன் அறிந்திருந்தார். அவற்றையெல்லாம் அவருக்கு மாற்று அஸ்திரங்களையும் கூட அறிந்திருக்க வேண்டும் என்பதற்காக அஸ்திர உபதேசம். 4வதாக இந்த யாகத்திற்கு கெடுதல் விளைவித்துக் கொண்ட சுபாகு மாரீச்சன் இருவரையும் முடிவு கட்டுவது. சுபாகு அக்னேயாஸ்திரத்தால் அங்கேயே மடிந்து போனான். மாரீச்சன் பெரிய சுழற்காற்றினால் எடுத்து வீசி எறியப்பட்டு கடலில் மூழ்கி மூழ்கி எப்படியோ தப்பித்து வெளியே வந்தான். இப்பொழுது பகவான் விஸ்வாமித்திரர் ராமனை பார்த்து புத்திர வாத்சல்யத்துடன் ராமனை ஆலிங்கனம் செய்து கொள்கிறார். ராமா, மித்ரா தேசம் என்று ஒன்று உண்டு. அதை ஆண்டு வருவர் ஜனக மகாராஜா. மகா ஞானி, மகா புத்திமான். அவருக்கு ஒரு அழகான பெண் இருக்கா, கல்யாணத்தை வயத்தில் இருக்கிறார்கள் சொல்லவில்லை. இப்போ பொல்லாதவர் விஸ்வாமித்திரர். அவர்கிட்ட பெரிய வில் ஒன்று இருக்கிறது என்றும் சொல்லவில்லை. வால்மீகி ராமாயணத்தில் விஸ்வாமித்திரர் இதை பற்றி மௌனமாக இருந்தபோது கூட இருந்த ரிஷிகள் தான் சொன்னார்கள், ராமா, நாங்கள்லாம் யாகத்துக்கு போக போகிறோம். யாகத்தில் அழைப்பில்லாமல் பங்கெடுத்துக் கொள்ளலாம், அது ஒரு பாக்கியம். அந்த பலன் பெறுவதை காட்டிலும் உனக்கு என்ன ஒரு சிறப்பு அம்சம் என்றால், அங்கே அவர்கிட்ட ஒரு பிரம்மாண்டமான வில் இருக்கிறது. அது சிவதனுஷ். விருப்புர சம்ஹாரத்தில் அந்த சிவதனுஷை அவர் உபயோகித்தார். அதற்கு பிறகு பத்திரமாக பூஜையில் வைக்கும்படி எனக்கருடைய முன்னோர்களை கொடுத்து விட்டார். அது எனக்கரு பாதுகாப்பாக வைத்துக் கொண்டிருக்கிறார். அதனை பார்க்கலாம் என்று அங்கே வால்மீகி ராமாயணத்தில் ரிஷிகள் கூறினார்கள். இங்கே அதே விவரத்தை விஸ்வாமித்திரர் கூறுகிறார். இவ்வளவு எல்லாம்
முழு விவரங்கள் சிவதனுஷ் திரிபுர சம்ஹாரம் என்றெல்லாம் கூறாமல் அவரிடம் இந்த யாகத்தில் நீ பங்கெடுத்துக் கொள்றாமா, யாகத்தை பார்ப்போம், அப்புறம் அடுத்த நாள் அவருக்கு பைபை சொல்லிவிட்டு நம்ம அயோத்திக்கு திரும்பி விடுவோம் என்று ஒண்ணுமே திட்டம் இல்லை போல் அவர் ராமனிடம் பேசுகிறார். இதெல்லாம் சின்ன சின்ன நமக்கு ஆனந்தங்கள். பகவானுக்கு முழு விவரம் அவருக்கு தெரியாத விவரம் கிடையாது. ஆனால் அவருக்கு நாம் எதோ விவரம் சொல்வது போல் பாவனையில் சிலவற்றை மறைத்து மூடி ஒரு மெம்பரன் போல் ஒரு திரையிட்டு எல்லாம் பண்ணுகிறோம். ராமர் கிளம்பினார். நடுவில் கங்கையை கடக்க வேண்டும். ஒரு படகோட்டி வந்தார். இந்த கதை நாம் வால்மீகி ராமாயணத்தில் இல்லாவிட்டாலும் ராமச்சரித்திர மானஸ் போன்ற இத்திஹாசங்களில் இது காணப்படுகிறது போலும். நாம் அடிக்கடி இந்த கதையை கேட்டிருக்கிறோம். படகில் ஏற வந்தார் ராமர். அந்த படகு ஓட்டி அவரை தடுத்தார். ஐயோ, என்ன முட்டாள்தனம் நினைக்கும் போது அவன் சொன்னான், பிரபு கொஞ்சம் பொறுங்கள், கங்கை ஜலத்திலிருந்து எடுத்து உங்களுடைய பாத பங்கஜத்தை நான் கழுவுவேன், நன்றாக கழுவுவேன். ஏனென்றால் ஒரு பாத பங்கஜத்தின் தீண்டுதலால் ஒரு சிலையாக இருப்பதும் உயிர் பெற்று அழகான பெண்ணாக மாறிவிடும் என்பது உலகத்தோர் ஆச்சரியத்துடன் இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது நடந்து ரொம்ப நாள் ஆகல. அகல்யை சாபவேஸ்வரம் முடிந்து ரொம்ப நாள் ஆகல. இப்படி பேசுறான் அந்த தடகோட்டி. ரொம்ப கெட்டிக்காரன். நான் உங்கள் பாதத்தை கழுவுவேன், அதற்கு பிறகு நீங்கள் படைகள் ஏறிக்கொள்ளலாம். இதெல்லாம் விஸ்வாமித்திரி மௌனமாக பார்த்து கொண்டு இருக்கிற. இதெல்லாம் டிராமா, இதெல்லாம் பார்த்துதல் லீலா, நடக்கட்டும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. அவன் என்ன சொன்னான், சுவாமி அது கல்லு சிலையாக ரூபமாக இருந்தால் தெரியாமல், இது கட்டை, அதே ரூல் இங்க அப்ளை ஆகுமா அப்படின்லாம் கேட்க முடியாது. கட்டைக்கும் கல்லுக்கும் என்ன வித்தியாசம், அதுவும் உயிரற்றது இதுவும் உயிரற்றது என்று சாமர்த்தியமாக ரொம்ப கிரிமினல் லாயர் போல் பேசினார். சாமி, நான் ஒரு குடும்பஸ்தன், வீட்டில் ஒரு மனைவி இருக்கிறார். நான் இவ்வாறு உங்கள் பாதங்களை கழுவாமல் ஏற்றினால் அதன் விளைவாக இந்த போட்டே ஒரு பெண்ணாக மாறினால் அவள் என்னை பற்றி கொண்டு இந்த போட்டுக்கு நீதான் சொந்தக்காரன், நான் உனக்கு சொந்தமாகிவிட்டேன் என்று கூறிக்கொண்டு என்னுடன் ஒட்டி கொண்டால், அவளை நான் அழைத்து கொண்டு வீட்டுக்கு போனால் இது என்ன புரிய மோகம், அவளோட வாழ்ந்து கொள் என்று பிணங்கி என்னுடைய மனைவி தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போய்விடுவாள். என் குடும்ப வாழ்வை சிதைந்து போகும், இட் கெட் டெஸ்ட்ராய்ட் என்றெல்லாம் பெரிய ஒரு வாசாலகமாக பேசினார். அவர் ஒன்றும் பதில் சொல்லவில்லை. ஓகேப்பா, பாதங்களை கழுவு நினைக்கிறாயா, ஓகே, ஆசையை தீர்த்து கொள் என்றால் பாதங்களை கழுவினால், பிறகு ஏற்றிக்கொண்டால் அக்கறைக்கு சென்றார். அவர்கள் நடந்து திரேக ராஜ்யத்தை அடைந்தார்கள். அங்கே மன்னர் வந்ததை கேட்ட விஸ்வாமித்திரர் வந்திருக்கிறார் என்று கேட்டதை பார்த்த பிறகு எனக்கு ஒரே பரபரப்பு. சதானந்தர் என்று அவருடைய புரோகிதருக்கும் பரபரப்பு. சதானந்தர் யார் என்றால் கௌதமருக்கும் அகல்யைக்கும் பிறந்த மகன் தான் சதானந்தர். அவர் ஜனகர் விஸ்வாமித்திரை வரவேற்று அர்க்கியம் பாத்தியம் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கும் பொழுதே, உபசரிக்கும் போதே அவருடைய கண்கள் அடிக்கடி
விஸ்வாமித்திரரை கவனிக்காமல் ராமலட்சுமணர்களை கவனித்த வண்ணம் இருந்தது. அவர் கேட்டார், சுவாமி, கஸ்ய புத்திரோ, யார் பெற்ற செல்வங்கள்? நர சார்தூலோ புத்திரோ தேவசுத உபமோ, தேவர்களுக்கு பிறந்த குழந்தைகளைப் போல் பிரகாசமாக காந்தியை சிந்துபவர்களாகவும் கொள்ளை அழகு படைத்தவர்களாகவும் இருக்கிறார்கள். சுருக்கமா விஸ்வாமித்திர புத்திரோ தசரதஸ்ய, they are the children of Dasharatha. They are brothers. பெரியவன் பேர் ராமன், சின்னவன் பேர் லக்ஷ்மணன். நான் தான் அவரிடம் தசரத்திடமிருந்து பர்மிஷன் கேட்டு மக்க சம்ரக்ஷணார்த்தம் மயா ஆனீதோ, என்னால் வரவழைத்துக்கப்பட்டார்கள். எதற்காக? நான் நடத்தி கொண்ட யாகத்தை காப்பாற்றுவதற்காக அழைத்துக் கொண்டு வரப்பட்டார்கள். பிறகு அந்த டீட்டெயில், தாடகை வதம், சுபாகு மாரீச்ச அவர்களை நொடித்து போக வைத்தது, கௌதமனுடைய ஆசிரமத்தில் மாறுதல், கௌதமரும் அகல்யையும் ஒன்று சேர்ந்தது, அகல்யை துதித்தது, ராமன் அகல்யின் பாதங்களில் விழுந்து வணங்கியது, பதிலுக்கு ராமனை துதித்து போற்றியது, இதெல்லாத்தையும் கூறினார். கூறிவிட்டு அகல்யாம் நமஸ்கரித்திய, ராமன் நமஸ்கரித்தார். ஜனக மகாராஜா, ரிஷி பத்னி அல்லவா, அகல்யை ராமன் நமஸ்கரித்தார். ராமனுடைய பெருமை உணர்ந்த அகல்யை நன்கு அவரை பூஜித்தார். பிறகு அப்போது அந்த வில்லை பற்றி சொன்னார். ராமன் காதல முதல் தரம் விஸ்வாமித்திரர் அந்த வில்லை பற்றி சொல்வதை பேசுகிறார். தவகிருகே மாகேஸ்வரம் தனுகு திருஷ்டகாமௌ, திருஷ்டகாமஹா, காமவுன்னு சொல்லல, லக்ஷ்மணன் சேர்த்து சொல்லல. ராமனுக்கு உங்கள் வீட்டில் ஒரு பெரிய ஒரு சிவதனுசு இருக்க பத்தி எப்படியோ காலில் விழுந்திருக்கு. somehow has come to know. He would like to see them. He would like to have darshan of that bhav. தர்ஷயா, அதை காண்பிப்பீர்களா என்று கேட்டப்போ, அதுக்கு என்ன, தாராளமாக காமிக்கிறேன் சொல்லிட்டு ஆர்டர் போட்டார். 5000 வீரர்கள் அதை இழுத்து வந்தார்களாம். அவ்வளவு பிரம்மாண்டமான வில், 8 சக்கரம் வச்ச ஒரு வண்டி, ஒரு பாக்ஸ், அதுல இழுத்து வந்தார்களாம். அதை அழைத்து கொண்டு வந்து விட்டு ஜனகர் இதையும் சொல்கிறார். இஃப் ராமா சக்சஸ்ஃபுல்லி, இந்த வில்லினுடைய 2 முனைகள் இரண்டையும் இணைக்கும் ஒரு நாணை சேர்த்து பூட்டி விட்டால், இணைத்து விட்டால், இந்த 2 கொடிகளும் இணைத்து விட்டு கொடி, இந்த 2 கொடியும் இணைத்து விட்டால், கோடிகளையும் இணைத்து விட்டால், அவளுக்கு என் பெண் சீதையை, இந்த கமலலோச்சனையை மனம் செய்து வைப்பேன் என்று கூறினார். அப்பொழுது அவரும் சீதை யார், சீதை எப்படி அவளுக்கு பிறந்தாள், எப்படிலாம் சொல்லவில்லை. ராஜாவுக்கு பெண் இருக்கும் அல்லவா, ராஜாவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா போன்று வரன் இருந்தால் எப்படியோ அந்த ராஜாவுக்கும் கொடுக்கறதுக்கு ஒரு பொண்ணு இருக்கும். இப்படித்தான் அமைப்பு என்று சொன்னார். அப்படி அந்த வில்லு வந்த போது ராமன் என்ன பண்ணார், இடது கையால அந்த வில் நடுவுல பற்றி விளையாட்டாக தூக்கி ஸ்ட்ரைட்டா நிறுத்தினார் இடது கையால. அதே விளையாட்டாக அந்த வலது கையினால 4 கயிற்றை இழுத்து மேல் பக்கத்தை கீழே இழுத்து, 4 கயிற்றை மேல்புறமா இழுத்து, மேல்புறத்தை கீழ்ப்புறமா இழுத்து நாணை பூட்டி விட்டார். இந்த நாணை பூட்டி ஒரு சுருக்கு முடி போடுற சமயத்தில்
அந்த டென்ஷன் தாங்காம அந்த வில் நடுவில் பட்டீர்னு முடிந்தது, நுரிந்தது. அந்த சப்தம் பாதாள லோகம் வரைக்கும் சென்றது. அதே சமயம் சொல்லி வைத்தாற் போல் வானிலிருந்து பல பல பலவென்று புஷ்ப இதழ்கள், ராமனையே மறைக்கும் அளவுக்கு புஷ்ப இதழ்கள் தூவப்பட்டன. தேவ துந்துபிகள், வாத்தியங்கள் முழங்கின. அப்சரசர்கள் நாடமாடினது ஆகாசத்தில். எனக்கு இருக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வில்லனுடைய பர்பஸ் சர்வ் ஆயிடுத்து. சீதைக்கு யாரை கொடுக்கறதுக்கு, யாரு கொடுக்க போறோம்னு கவலைப்பட்டு இருந்தா அந்த கவலையும் தீர்ந்து போயிடுத்து. தசரதருக்கு பிள்ளையா பிறந்தவன் ராமன், அவனை விட சிறந்த வரன் எப்படி கிடைக்க முடியும் சீதைக்கு என்று அந்த வில் உடைத்த உடனே என்ன பண்ணால் அந்த பக்கம் பார்த்தாராம். வால்மீகி ராமாயணத்துல ராமருக்கு சீத்தையை பாணிக்கிரகம் செய்து வைக்கிறதுக்கு, கையில பிடிச்சு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சார். ராமா ஜென்ட்லி ஸ்டாப்ட் ஹிம். இது வரைக்கும் நடந்ததெல்லாம் சரி, கல்யாணம்ங்கிறது ஒரு பெரிய சமாச்சாரம், அப்பாவை கேட்காம எப்படி செய்யறது, அப்பாவுடைய பர்மிஷன் வேணும்னு ஜென்டலா சொன்னார். அதெல்லாம் பத்தி அத்திரி விஹரிக்கும் அனசூயைக்கும் பத்தி, அவளுக்கும் சித்திக்கும் நடந்த ஒரு வேடிக்கையான சம்வாதம் பத்தி நம்ம எல்லாம் அந்த ஒரு ராமாயணத்தை ஒன்றொன்றாக கவனிக்கும் போது அதை கவனித்தோம். சீதை வந்த அந்த புறத்தை பார்த்தபோது சீதை உள்ளிருந்து சர்வாலங்கார பூஷ்டியாக, ஜொலிப்பவளாக, பூர்ண சந்திரனை போல் முகத்தை உள்ளவளாக, கையில் ஒரு தங்க மயமான மாலை எடுத்து கொண்டு வந்தாள். அந்த மாலையை ராமன் கழுத்தில் போட்டாள். ராமன் கழுத்தில் போடுற அளவுக்கு அவள் பயரமா இருந்தாளா, இல்ல ராமன் கழுத்தில் போடும்போது தலையை குறிந்து கொண்டாரா, எதை நம்ம எல்லோரும் கற்பனைக்கு விட்டு விடும். அதை பத்தி நாம் ஆராய்ச்சி செய்ய முடியாது, வியாசருடன் சொல்லவில்லை. அது நம்மளுடைய கற்பனைக்கு விட்டு விடும். பிறகு ஜனகர் மரியாதையுடன் மாலை போட்டாச்சு. சாவித்ரி மாலையை எங்க காட்டுப்பூக்களை கொண்டு தொடுத்து ஒரு மாலையை படுத்து சத்தியவானுக்கு அழிவித்து காந்தர் விவாகத்தை முடித்துக் கொண்டார். இங்க காந்தர் விவாகத்துக்கு இங்க இடமில்லை. இங்கு பூர்ணமாக வேதங்களில் கூறப்பட்ட மந்திரங்களை கூறி சம்பூர்ணமாக ஒரு விவாக மகோத்சவம் நடைபெற வேண்டும். அதற்கு முன் அங்கமாக அந்த ஒரு மாலை, சொர்ண மாலை ராமன் கழுத்தில் சீதை போட்டாள். ராமனுடைய சோபை அதிகரித்தது என்று கூறவும் வேண்டுமோ? அப்பொழுது தசரதருக்கு நீங்கள் லெட்டர் எழுதுங்கள், சமாச்சாரத்தை தெரிவித்து இப்படிலாம் நடந்தது, ப்ளீஸ் கம் குவிக்லி வித் யுவர் சில்ட்ரன். அங்க 2 பேர் இருக்காளே, அண்ட் ரிஷிஸ், வசிட்டர், வாசுபந்தேவர் பதலேவா, அவர்கள் தானே கல்யாணம் நடத்தி வைக்கணும். வசிட்டர், விஸ்வாமித்தர், சதானந்தர் 3 பேரும் தான் நடத்தி வைக்கணும் புரோகிதராக. பிறகு மந்திரிகள். எனக்கு ராணிகளை அழைத்துவான்னு சொல்லவில்லை. இன்னும் வேடிக்கை பாருங்க, தர்மபத்திரிகளும் அழைத்து கொண்டு பாருங்கள் எல்லாம் சொல்லியிருக்க வேண்டும். சக குடும்பம், பத்னிகளை பத்தி இங்க பேச்சே வரல. வால்மீகி ராமாயணத்தையும் தசரதர் பத்திரிகளை அழைத்து கொண்டு போனார் என்கிற பேச்சு வரவில்லை. கம்பர் தான் அதை வர்ணிக்கிறார். கௌசல்யா எந்த விதமான பல்லக்கில் சென்றால், கைகையின் பல்லக்கு எந்த அலங்காரம் பண்ணது, சுமித்திரையின் பல்லக்கு எப்படி இருந்தது என்று கம்பர் வர்ணிக்கிறார். கல்யாணத்துக்கு இந்த 3 ராணிகள் போனதாக வால்மீகி குறிப்பிடவில்லை. வியாசருக்கு என்ன வியாசர் வேறு விதமாக அமைத்திருக்கலாம். ஆனால் அவரும் பக்தர்களை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று அந்த கடிதங்கள் கூறு என்று விஸ்வாமித்திரர் கூறவில்லை. விஸ்வாமித்திரர்
தர்ம பத்தினிகளை பற்றி பிரஸ்தாபிக்கவில்லை. கௌசல்யா சுப்ரஜா ராமா என்று கூறியவர் கௌசல்யா வர வேண்டாமா என்று அவருக்கு தோன்றிட்டோ என்னவோ தெரியாது. ஆனால் இந்த லெட்டரில் குறிப்பிடவில்லை, இந்த ஓலையில் குறிப்பிடவில்லை. பிறகு எல்லாம் வந்தார். வால்மீகி ராமாயணத்தில் ஒரு ஆச்சரியமான ஒரு லைன் தசரதர் சொல்லுவார். கொஞ்சம் தசரதற்கு வச்ச நெருடல். அது யாக சம்ரக்ஷணம் ஆரம்பிச்சவான். அவன் என்னடான்னா, டாடி, ஐ ஹவ் மூவ்ட் அவே ஃப்ரம் த பிரம்மச்சரிய ஆசிரம் இன்டு த கிரகஸ்தாசிரம். ஹர் நேம் இஸ் சீதா. எங்க லெட்டர் எழுதுறானே என்று எல்லாம் கொஞ்சம் அதிர்ந்து போனார். அதையெல்லாம் மனசுல உறுத்தின்னு இருந்தது. நகரத்தின் எல்லையில் தசரத்தை வரவேற்கும் பொழுது தசரத்தை பார்த்து அந்த கொஞ்சம் தாபத்தை கொஞ்சம் குறைச்சு கொண்டார். என்ன சொன்னாலும் ஒரு சுருக்குறு கொஞ்சம் படுமனையான பேச்சு. ஆனா அது அந்த சந்தர்ப்பத்துல எல்லாம் ஒரே இனிமையும் இனிப்பாம இருக்கும் பொழுது அது உரைக்கல, உத்தருக்கும் உரைக்கல. பிரதிகிரகோ தாத்ருவசகா என்று ஒரு வார்த்தையை கூறினார். எனக்குரே, நான் என்ன செய்வேன்? நீங்களோ தானம் அளிக்க முன் வந்துள்ளீர்கள். தானம் அளிப்பவன் கரம் எப்பொழுதும் உயர்ந்து இருக்கும். தானம் பெற்றுக்கொள்பவன் கரம் எப்பொழுதும் தாழ்ந்து இருக்கும். நான் பெற்றுக்கொள்ள வந்தவனாகையால் என் கரம் தாழ்ந்து இருக்கிறது என்று அந்த ஒரு சின்ன ஒரு வியாக்குலத்தை இவ்வாறு தெரிவித்து அதை போக்கிக் கொண்டார் தசரதன். பிரதிகிரகோ தாத்ருவசகா என்று கூறினார். அதனுடைய நிறைய விளக்கங்களை அப்போது பழைய லெக்சர்ஸ்ல நம்ம பார்த்திருப்போம். கமலலோச்சனா சீதா மே துமே சம்தாஹூ, உனக்கு ஒப்படைக்கிறேன் என்று கூறி நீரை வார்த்து தாமரை விட மிருதுவான அந்த கரங்களை பற்றி ராமனுடைய கரங்களில் வைத்தார் ஜனகர். அப்பொழுது கல்யாணம் ஆகிவிட்டது. எல்லாரும் சௌக்கியமாக கல்யாண சாப்பாட்டு விட்டு வெத்தலை போட்டுக் கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப இனிமையான சம்பந்தி சச்சரவு சண்டை ஒன்றும் இல்லாத ரொம்ப இனிமை. அப்பொழுது ஜனகர் பழைய கதையை சொன்னார். உங்களுக்கெல்லாம் சீதைக்கு ஏன் அந்த பெயர், எனக்கு எப்படி ஒரு பெண்ணானால் இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமானது. யாக செய்வதற்காக பூமியை நான் உழுது கொண்டிருந்தேன். அந்த கலப்பிய நுனியில் ஒரு பெண் குழந்தை வெளிவந்தாள். சந்திரனை பழிக்கும் அழகுள்ளவள், முழுமதியின் அழகு உள்ளவள். அவளை இரு கைகளாலும் வாரி அணைத்து என்னுடைய மனைவியிடம் சுனந்தாவிடம் ஒப்படைத்தேன். அவள் தான் இந்த சீதை. கொஞ்ச நாள் ஆன பிறகு நாரதர் ஏதோ அகஸ்மாத்தாக வந்தது போல் வந்தார். என்னுடன் அளவலாவினார். ஜனகரே, உங்கள் வீட்டில் ஒரு பெண் வளர்ந்து கொண்டிருக்கிறாள் அல்லவா, அது யார் தெரியுமா? சுவாமி, நான் என்ன கண்டேன்? எனக்கு தெரிந்த விவரம் எல்லாம் அவள் உழுது கொண்டிருந்த போது இந்த பெண் குழந்தை பூமியிலிருந்து அயோனிஜையாக இருந்தாள். அந்த அயோனிஜை ஜனகரே சாக்ஷாத் யோகமாயா. யோகங்களுக்கெல்லாம் அரசனான மகாவிஷ்ணுனுடைய மாயா வடிவம், ஸ்திரீ வடிவம், மகாலட்சுமியின் வடிவம் என்று கூறாமல் கூறினார். பிறகு ராமன் யார் என்பதையும் தசரதருக்கு ஏன் பிறந்தார் என்பதையும் அந்த ரகசியத்தையும் சொன்னார். நாம் கவனித்தோம், ஆரம்பத்திலே கவனித்தோம் அல்லவா, ராமர் பரமபுருஷன்,
மனுஷனாக பிறந்து ராவணனை சம்ஹாரம் பண்ணுவதற்கு பிறந்தவர். ஆனால் அந்த மனுஷ அவதாரத்தை மறைத்துக் கொண்டு அவர் வாழவில்லை, பகிரங்கமாகவே வாழ்ந்தார் என்றுதானே பார்த்து கொண்டு வருகிறோம். அதே போல் மகாலட்சுமியாகவே கருதி வளர்த்தி வந்தேன். அவளை ராகவனுக்கு கொடுத்தது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வில் எதற்காக இந்த வில் என் முன்னோர்கள் வசம் வந்ததோ அது நிறைவேறி விட்டது. இதற்காகத்தான் இந்த வில் முன்னோர்கள் வசம் ஒப்படைக்கப்பட்டது பரமசிவனார். அந்த வில் ஒரு பந்தய பொருள், ஒரு ஆட்டத்தை, ஒரு பந்தயம், பெட், அதுபோல் ஆகிவிட்டது. இப்பொழுது நான் அகமகிழ்ந்து ஒரே ஆசனத்தில் மகாலட்சுமியும் ஸ்ரீ நாராயணனும் வீற்றிருப்பதை பார்ப்பது போல் தரிசிக்கிறேன். ராமனையும் சீதையும் ஒரே ஆசனத்தில் அமர்ந்திருப்பவர்களாக தரிசிக்கிறேன் என்று ராமனுக்கும் சீதைக்கும் விடை கொடுத்து அனுப்பினார்கள். அவர்கள் கிளம்புகிறார்கள். தசரதுரை ராணிகள் எல்லோரும் சீதையை அணைத்துக் கொண்டு அவளை விட்டு பிரிய மனம் இல்லாமல், சீதை, 2 வாக்கியம் சத்தியம்மா, நீ அதை மட்டும் கடைப்பிடிச்சா போறோம். ராமம் அனுபிரதா, எப்பொழுதும் ராமனை பின்பற்றுபவளாக இரு. பதிவிரதா பதிவிரத்தியம் உபாலம்பிய, பதிவிரத்தையின் குணங்களை மேற்கொண்டவளாக, பதிவிரைகளுக்கு தமயந்தி, நலன், வசிஷ்டர், அருந்ததி, அனசூயத்ரி, இவர்களுக்கெல்லாம் அந்த ஸ்திரீகள் எப்படி பாதிப்பிரத்தை அனுசரித்தார்களோ அதுபோல் அனுசரித்துக் கொண்டு நீ வாழ்ந்துவா என்று ராமனுக்கும் சீதைக்கும் விடை கொடுத்து அனுப்பினார்கள். அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 3 யோஜனை தூரம் அவர்களுடைய ரதம் பரிவாரம் சென்ற பிறகு, 3 யோஜனை என்றால் கிட்டத்தட்ட 30 மைல். திடீரென அந்த பயங்கர ஒரு உருவமான பரசுராமர் எதிரே வந்தார். ராமனுடைய எதிரே பரசுராமர் எதற்காக வந்தார்? ராமனை சந்திக்க, கல்யாணம் பண்ணிக்கொண்டு அயோத்திக்கு போய் கொண்டிருக்கும் ராமனை அப்போது சந்திக்க எதற்கு வந்தார்? அவருக்கு என்ன வேலை? வர வேண்டும் என்றால் கல்யாணத்துக்கு வந்திருக்கலாம் அல்லவா, 2 அக்ஷதை போட்டிருக்கலாம் அல்லவா? எதற்கு வந்தார் என்பதை நாம் அடுத்த வாரம் கவனிப்போம். இதுவரை கூறியதை பற்றி பேச உங்களுக்கான நேரம்.